ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி பவுடர் வச்சுட்டு ஒரு 3 விதமான டிஷ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ ராகி பவுடர் எடுத்துருக்கோம், பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட், வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஸ்வீட் கார்ன், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அரை மூடி லெமன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன். இது நீங்கள் பெப்பர் பவுடராகவும் எடுத்துக்கலாம், இல்லை நுணுக்கி போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பீன்ஸ் நம்ம சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சாப்பரில் போட வேண்டாம். கேரட்டு அதே மாதிரி நல்ல பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் காலிஃப்ளவர், வேறு தக்காளி, ப்ரொக்காலி, இந்த மாதிரி வேறு வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு 4-5 வெங்காயம் இருந்தால் மட்டும் போதும். அதுவும் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பெப்பரோட காரம் போதும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுனால நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பல் பூண்டு மட்டும் போதும். அதிகமாக போட்டால் உங்களுக்கு இது டாமினேட் பண்ணுற மாதிரி ஆயிடும். இப்போ இஞ்சியை துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்லைஸாக கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு பொடியாக கட் பண்ணாலும் நல்லா இருக்காது. இது 2 சேர்த்து 1 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ ராகி பவுடரை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி விழுக்காமல் கரைச்சிக்கணும். 1:3ங்கிற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இது கலக்கும் போதும் கட்டி விழுக்கக்கூடாது. நம்ம சூப்பு இல்லைன்னா ராகி கஞ்சி அடுப்பில் காய்ச்சும் போதும் பார்த்திங்கன்னா கட்டி விழுகாமல் இருக்கணும். இந்த கட்டி உங்களுக்கு மிக்ஸ் ஆகவே ஆகாது. நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டாலும் பரவாயில்ல, கம்மியாக வேண்டாம். உங்களுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும். சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு வராது. இப்போது மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். இது சூடாகிறக்குள்ளார நம்ம பெப்பரை நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். பெப்பரை நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பெப்பர் பவுட்ரு போடுறத விட இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி தான் இருக்குது. சூப்பு தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு ஃபஸ்ட்டு ஜீரகம், இது நீங்கள் ஜீரகம் 1-2 அந்த மாதிரி பொடி பண்ணி கூட போடலாம். ஆனால் முழு ஜீரகம் தான் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இப்போ இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியோ துருவியோ தான் சேர்த்தணும். பேஸ்ட் வேண்டாம், நல்லா இருக்காது. இதை லேசாக நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம், இஞ்சி, பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொடியாக கட் பண்ண பீன்ஸு, கேரட்டு, அடுத்தது பச்சை பட்டாணி சேர்த்துறோம். பச்சை பட்டாணி நீங்கள் இந்த ட்ரை வந்து ஊற வச்சு இருக்கிற அந்த பட்டாணி வேண்டாம், பச்சையாக இருக்கிற அந்த பட்டாணி தான் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா காய்களை வேக விட்டுறலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சதுன்னா போதும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போது ராகி பவுட்ரு வந்து நம்ம தண்ணியில் கலந்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம காய்கறி வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணிக்கும் நீங்கள் அந்த நம்ம பவுடரில் மிக்ஸ் பண்ணுற தண்ணியும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே அந்த 1:3ங்கிற ரேஷியோ தான் இருக்கணும். இப்போ இது வந்து மண் பாத்திரங்கிறதுனால இது கொஞ்சம் லேட் ஆகுது. இதே நீங்கள் சில்வர் பாத்திரம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும். இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்கனாலும் ஒன்றா கெட்டி ஆயிரும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் கலராக மாறும். அப்போ வந்து சூப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து அந்த சூப்புக்கு தேவையான குவான்டிட்டி இன்னுமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பு மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொதி வரும்போது லாஸ்ட்டில் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்னும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வேணாலும் சர்வ் பண்ணும்போது சேர்த்து சர்வ் பண்ணலாம். இப்போ வெஜிடபிள் சேர்த்த ராகி சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஏர்லி மார்னிங்கும் குடிக்கலாம், ஈவினிங்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கு, ஹெல்த்தியானதும் கூட. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி லெமன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த பச்சை மிளகாயும் பெப்பரும் சேர்ந்து அந்த காரத்தை இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ராகி சூப் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சூப்பு செஞ்சு காட்டினது மாதிரி நீங்கள் இதில் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளைனாக இந்த மாதிரியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்னும் ஒரு 2 வெரைட்டி ராகியில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு நம்ம 1:3ங்கிற ரேஷியோலையே தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ராகி பவுடரை சேர்ந்து கலந்து கஞ்சி மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸோட சத்தெல்லாம் இறங்கணுங்கிறதுனால நான் அதில் டைரெக்டாகவே செஞ்சேன் சூப்புக்கு. இப்போ இது வந்து நம்ம தனியாக கஞ்சி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி தான் நீங்கள் வந்து கரெக்டாக சேர்த்துக்கணும். 1:3 சேர்த்துக்கலாம், இல்லை ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை 2 பவுலில் தனித்தனியாக எடுத்துப்போம். ஒன்றில் வந்து நம்ம ஸ்வீட்டுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கனாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் பனங்கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது எப்போவுமே ஆறணுன்னு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்.
இப்போ அடுத்தது வந்து இன்னொரு பவுலில் இருக்கிற ராகி கஞ்சியில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது நம்ம ராகி களியோட டேஸ்ட்டே தான் வரும். இப்போ கெட்டியான 2 ஸ்பூன் தயிர், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு அரை பீஸ் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது. இதில் நீங்கள் பொடியாக கட் பண்ண மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து சர்வ் பண்ணலாம். இப்போது 3 வெரைட்டியான ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஒன்று சூப்பு வெரைட்டி, இன்னொன்று ஸ்வீட்டு, இன்னொன்று வந்து தயிர் சேர்த்தது. நம்ம ஒரே மாதிரி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது 3மே ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.